புவியியல் வரையறை. புவியியல் உலகின் மிகத் தொன்மையான புவி அறிவியல்களுள் ஒன்றாகும். கிரேக்க மொழியில் புவி எனப் பொருள்படும் ஜியோ என்ற சொல்லையும் விவரித்தல் எனப் பொருள்படும் கிராபின் என்ற சொல்லையும் இணைத்து புவியியல் எனும் சொல்லை உருவாக்கினார். இவ்வளவுத்துக்கும் 2 மார்க். புவியியலின் 5 கருப்பொருட்கள்: அமைவிடம், இடம், மனித சுற்றுச்சூழல் தொடர்பு, நகர்வு மற்றும் வட்டாரம் போன்றவையாகும். முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையையும் வட்டார அணுகுமுறையையும் வேறுபடுத்துக. முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை புவியியல் அறிஞர் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வட்டார அணுகுமுறை கார்ல் ரிட்டர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு விரிவான புரிதலுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நிலத்தோற்றம், மலை, தாவரம், தனிநபர் வருமானம் போன்ற ஏதாவதொரு காரணியின் அடிப்படையிலோ அல்லது 2க்கும் மேற்பட்ட காரணிகள் அடிப்படையிலோ நிலப்பரப்புகள் வகைப்படுத்தப்படுகின்றன. புவியியல் தகவல் வரைச்சட்டம் என்றால் என்ன? சிக்கலான பரப்புசார் பிரச்சினைகளை சிறப்பாக புரிந்து கொள்ள புள்ளிவிவர தகவல்களை வரிசை மற்றும் பத்தியில் அடுக்கி வைத்து காட்டும் எளிய முறைக்கு வரைச்சட்டம் என பெயர். பெயராளியியல் வரையறை. பெயராளியியல் ஓசனோகிராஃபி. இது பெயராளியை பற்றிய படிப்பாகும். மேலும் இது பெயராளிகளின் வடிவம், அளவு, ஆழம், பரவல், கடலடி நிலத்தோற்றங்கள், கடல் நீரோட்டங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்து விவரிக்கிறது.